ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசை, ஹிந்தி பேசணும்னு ஆசை. ஆனா அதுக்குன்னு தனியா டைம் ஒதுக்க முடியலன்னு சொல்றீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்க பஸ்ல டிராவல் பண்ணும்போது, சமைக்கும்போது, ரெஸ்ட் எடுக்கும்போது, வாக்கிங் போம்போது, இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு வேலை செய்யும்போது இந்த வீடியோவ ப்ளே பண்ணிக்கோங்க. இதுல சில ஹிந்தி சென்டென்சஸ் நம்ம சொல்லி தர போறோம். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நான் 3 முறை ரிப்பீட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் அர்த்தம் சொன்னதுக்கு அப்புறம் 3 முறை ரிப்பீட் பண்ணுவேன். சோ வேற வேலையில நீங்க இருந்தா கூட இது உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆகுறதுக்கு நல்ல சான்ஸா இருக்கும். தனியா டைம் ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மொதல் சென்டென்ஸ், பிஸ்கெட் சாப்பிட்டாச்சு. பிஸ்கெட் சாப்பிட்டாச்சு. பிஸ்கெட் காலியா. பிஸ்கெட் காலியா. காலியா அப்படின்னா சாப்பிட்டாச்சுன்னு அர்த்தம். பிஸ்கெட்டுங்கிற இடத்துல நீங்க எந்த பொருளை வேணாலும் இங்க சேர்த்துக்கலாம். பிஸ்கெட் காலியா. खाना खा लिया. खाना खा लिया. அடுத்தது பிஸ்கெட் சாப்பிட்டாச்சா. பிஸ்கெட் खा लिया क्या. பிஸ்கெட் खा लिया क्या. சாப்பிட்டாச்சான்னு கேட்கணும்னா खा लिया क्या அப்படின்னு கேட்கணும். बिस्किट खा लिया क्या. खाना खा लिया क्या. खाना खा लिया क्या. அடுத்தது வா போலாம், லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்றதுக்கு चलो चलते हैं. चलो चलते हैं. चलो चलते हैं. அடுத்தது நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். आज हम मिलने वाले हैं. आज ना இன்னைக்கு, हम ना நாம, मिलने वाले हैं அப்படின்னா சந்திக்க போறோம். आज हम मिलने वाले हैं. आज हम मिलने वाले हैं. அடுத்தது இன்னைக்கு நாம பாட்டிய சந்திக்க போறோம். आज हम नानी से मिलने वाले हैं. आज ना இன்னைக்கு, हम ना நாம, नानी से அப்படின்னா பாட்டியை, मिलने वाले हैं சந்திக்க போறோம். आज हम नानी से मिलने वाले हैं. आज हम नानी से मिलने वाले हैं. அடுத்தது அவனோட பேர் தெரியுமா. उसका नाम पता है क्या. उसका नाम அப்படின்னா அவனுடைய பெயர். पता है क्या அப்படின்னா தெரியுமா. उसका नाम पता है क्या. उसका नाम पता है क्या. அடுத்தது அவருடைய பெயர் தெரியுமா. उनका नाम पता है क्या. उनका नाम அப்படின்னா அவருடைய பெயர். உஸ்கா நாம் அப்படின்னா அவனுடைய பெயர். உன்கா நாம் அப்படின்னா அவருடைய பெயர். உன்கா நாம் பத்தா ஹே கியா. பத்தா ஹே கியானா தெரியுமா. உன்கா நாம் பத்தா ஹே கியா. உன்கா நாம் பத்தா ஹே கியா. அடுத்தது தண்ணீர் குடி. பானி பீலோ. பானி தண்ணீர். பியோன்னு சொல்லலாம், பியோன்னாலும் குடி. பீலோ அப்படின்னு அதிக பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய அர்த்தமும் குடிதான். பானி பீலோ. பானி பீலோ. சாப்பாடு சாப்பிடு. खाना खा लो. खानाனா சாப்பாடு, காலோ அப்படின்னா சாப்பிடு. இதை நீங்க காவோன்னும் சொல்லலாம், காலோன்னும் சொல்லலாம். खाना खा लो. खाना खा लो. அடுத்தது நாம தேடுவோம். நாம தேடுவோம். हम ढूंढेंगे. हम ढूंढेंगे. हमனா நாம, ढूंढ அப்படின்னா தேடுவது, ढूंढेंगे அப்படின்னா தேடுவோம், எதிர்கால வாக்கியம். हम ढूंढेंगे நாம தேடுவோம். हम ढूंढेंगे. நாம வீட்டுக்கு போய் தேடுவோம். हम घर जाके ढूंढेंगे. हम நாம, घर வீடு, जाके போயிட்டு, ढूंढेंगे
தேடுவோம். हम घर जाके ढूंढेंगे. हम घर जाके ढूंढेंगे. அடுத்தது என்ன வேணும்னு தெரியல. पता नहीं क्या चाहिए. पता नहीं அப்படின்னா தெரியல. क्या चाहिए அப்படின்னா என்ன வேணும். நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரியே சொல்ல மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்க. என்ன வேணும்னு தெரியலன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அவங்க தெரியல என்ன வேணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. पता नहीं क्या चाहिए. पता नहीं क्या चाहिए. पता नहीं क्या चाहिए. இவருக்கு என்ன வேணும். இவருக்கு என்ன வேணும். इन्हें क्या चाहिए. इन्हें அப்படின்னா இவருக்கு. இன்ஹேன்னு சொல்லலாம், இன்கோன்னு சொல்லலாம். ரெண்டுமே இவருக்கு தான். திரும்பவும் சொல்றேன். இவருக்குங்கிற வார்த்தைக்கு இன்ஹே யூஸ் பண்ணலாம். இல்ல இன்கோ யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே இவருக்கு. கியானா என்ன, சாஹியேனா வேண்டும். இவருக்கு என்ன வேணும். இன்ஹே கியா சாஹியே. இன்ஹே கியா சாஹியே. அடுத்தது இதுல என்ன வித்தியாசம் இருக்கு. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு. क्या फर्क पड़ता है. क्या फर्क पड़ता है. क्याना என்ன, ஃபரக் அப்படின்னா வித்தியாசம், படுத்தா ஹே அப்படின்னா இருக்கிறது. क्या फर्क पड़ता है. என்ன வித்தியாசம் அமைந்திருக்கிறது. क्या फर्क पड़ता है. அடுத்தது நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். मैं ये सब ले लेती हूँ. मैं ये सब ले लेती हूँ. मैंனா நான், ये सब அப்படின்னா இது எல்லாத்தையும், ले लेती हूँ அப்படின்னா எடுத்துக்கிறேன். இது உடனடியா செய்ய போற ஆக்ஷனை குறிப்பிடுது. ले लेती हूँ. அதுவும் இல்லாம இது ஒரு பெண் சொல்ற மாதிரி இருக்கு. இத நீங்க ஒரு ஆண் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆண் சொல்ற மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மாத்திக்கோங்க. मैं ये सब ले लेता हूँ. मैं ये सब ले लेता हूँ. பெண்கள் சொல்லும்போது मैं ये सब ले लेती हूँ. ஆண்கள் சொல்லும்போது मैं ये सब ले लेता हूँ. நான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அடுத்தது நான் உனக்காக தண்ணி கொண்டு வரேன். मैं तुम्हारे लिए पानी लेके आता हूँ. मैं நானு तुम्हारे लिए உனக்காக पानी தண்ணீர் लेके आता हूँ எடுத்துட்டு வரேன். मैं तुम्हारे लिए पानी लेके आता हूँ. मैं तुम्हारे लिए पानी लेके आता हूँ. இந்த சென்டென்ஸும் ஒரு ஆண் சொல்ற மாதிரி தான் இருக்கு. பெண் சொல்லும்போது लेके आती हूँ அப்படின்னு மாத்திக்கணும். मैं तुम्हारे लिए पानी लेके आती हूँ. அடுத்தது முதலில் வேலையை முடிக்கவும். पहले काम खत्म करो. पहले काम खत्म करो. पहलेனா முதல்ல, காம்னா வேலை, खत्म करो அப்படின்னா முடிச்சிடு. पहले काम खत्म करो. पहले काम खत्म करो. அடுத்தது முதலில் வேலையை முடிப்போம். முதலில் வேலையை முடிப்போம். पहले काम खत्म करते हैं. पहले முதலில், काम வேலை, खत्म करते हैं முடிப்போம். पहले काम खत्म करते हैं. பசி இல்ல, பசிக்கல. भूख नहीं लगी है. भूख नहीं लगी है. भूखனா பசி, नहीं लगी है ना எடுக்கல. பசி எடுக்கல. भूख नहीं लगी है. அடுத்தது பசிக்குது. भूख लगी है. भूख लगी है. भूखனா பசி, लगी है அப்படின்னா எடுக்குது. भूख लगी है பசி எடுக்குது. அடுத்தது போகும்போது வாங்கிக் கொள்ளலாம். போகும்போது வாங்கிக் கொள்ளலாம். जाते वक्त लेते हैं. जाते वक्त
போகும்போது. ஜாத்தேனா போகிறது. வக்த்னா பொழுது. ஜாத்தே வக்த் போகும் பொழுது. லேத்தே ஹை வாங்கிக்கலாம். जाते वक्त लेके हैं. जाते वक्त लेते हैं. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? थोड़ा सा पानी मिलेगा. थोड़ा सा அப்படின்னா கொஞ்சமா. पानी தண்ணி. मिलेगा கிடைக்குமா? थोड़ा सा पानी मिलेगा. थोड़ा पानी मिलेगाன்னு கேட்டாலும் ஓகே தான். थोड़ा सा पानी मिलेगा. அடுத்தது இத கழுவிட்டு வா. इसे धोकर आओ. இசேனா இதை. தோக்கர் அப்படின்னா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு. ஆவோ வா. இசே தோக்கர் ஆவோ. இசே தோக்கர் ஆவோ. அடுத்தது நான் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். மே பானி லாயா ஹூ. மே நானு. பானி தண்ணீர். லாயா ஹூ கொண்டு வந்திருக்கேன். மே பானி லாயா ஹூ. மே பானி லாயா ஹூ. இந்த சென்டென்ஸ் ஒரு ஆண் தான் சொல்ல முடியும். பெண் சொல்லும்போது மே பானி லாயி ஹூ. மே பானி லாயி ஹூ. லாயாங்கிறத லாயின்னு மாத்திக்கோங்க. அடுத்தது நான் வீட்டிலிருந்து வேலை செய்கிறேன். நான் வீட்ல இருந்து வேலை செய்றேன். मैं घर से काम करता हूँ. मैं நான் घर से வீட்டிலிருந்து. काम வேலை. करता हूँ செய்கிறேன். ஆண் சொல்லும்போது करता हूँ. பெண் சொல்லும்போது करती हूँ. मैं घर से काम करता हूँ அல்லது करती हूँ. मैं घर से काम करता हूँ करती हूँ. தண்ணீர் சிந்திவிடும். पानी गिर जाएगा. पानी गिर जाएगा. பானினா தண்ணி. கிர்னா விழுகிறது சிந்துறது எல்லாத்துக்குமே சொல்லலாம். கிர் ஜாயேகா அப்படின்னா சிந்திடும். பானி கிர் ஜாயேகா. கண்டிப்பா சிந்தாது. பில்குல் நஹி கிரேகா. பில்குல் நஹி கிரேகா. பில்குல்னா கண்டிப்பா. கிரேகானா சிந்தும். நஹி கிரேகா அப்படின்னா சிந்தாது. பில்குல் நஹி கிரேகா. பில்குல் நஹி கிரேகா. இன்னும் வேணுமா இல்ல இவ்வளவு போதுமா? और चाहिए या इतना काफी है. और चाहिए या इतना काफी है. औरனா இன்னும். चाहिएனா வேண்டுமா. கேள்விக்கான அந்த டோன்ல கேக்குறோம் चाहिए அப்படின்னு. அதனால வேண்டும்ங்கிற வார்த்தை வேண்டுமாங்கிற மாதிரி தெரியும். யா அப்படிங்கிறது அல்லது. இத்னா இவ்வளவு. काफी है போதுமா. और चाहिए या इतना काफी है. और चाहिए या इतना काफी है. அடுத்தது எனக்கு அவன் கூட வேலை செய்ய முடியாது. मुझे उसके साथ नहीं काम करना है. मुझे எனக்கு उसके साथ அவன் கூட இல்ல அவள் கூட எல்லாத்துக்குமே उसके साथ नहीं काम करना है. வேலை செய்ய விருப்பம் இல்ல. வேலை செய்ய முடியாது. இது ரெண்டுத்துக்குமே இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். मुझे उसके साथ नहीं काम करना है. मुझे उसके साथ नहीं काम करना है. அடுத்தது எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. जितना भी ले लीजिए. जितना भी ले लीजिए. எவ்வளோனாலும் எடுத்துக்கோங்க. जितना भी ले लीजिए. जितना भी அப்படின்னா எவ்வளோனாலும். ले लीजिए அப்படின்னா எடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்க தேடுறது இதுவா? நீங்க இத தேடிட்டு இருக்கீங்களா? आप ये ढूंढ रहे हैं क्या? आप நீங்க. ये இது. ढूंढ தேடுவது. रहे हैं क्या தேடிட்டு இருக்கீங்களா?
आप ये ढूंढ रहे हैं क्या? आप ये ढूंढ रहे हैं क्या? எதை தேடிட்டு இருக்கீங்க? क्या ढूंढ रहे हैं? क्याனா என்ன? ढूंढ रहे हैं அப்படின்னா தேடிட்டு இருக்கீங்க. क्या ढूंढ रहे हैं? எதை தேடிட்டு இருக்கீங்க? கிடைச்சிருச்சு. मिल गया. கிடைச்சிருச்சு. मिल गया. பால்கனியில் கிடந்தது. बालकनी में पड़ा था. बालकनी में पड़ा था. பால்கனி மே அப்படின்னா பால்கனில, படா தா அப்படின்னா கிடந்தது. பால்கனி மே படா தா. குழந்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். குழந்தை எடுத்துட்டு போயிட்டான். பச்சா லேக்கே சலா கயா. பச்சா குழந்தை, லேக்கே எடுத்துட்டு, சலா கயா போய்விட்டான். பச்சா லேக்கே சலா கயா. பச்சா லேக்கே சலா கயா. அது என்னுடையதென்று நினைக்கிறேன். லக்தா ஹே वो मेरा है. லக்தா ஹே நினைக்கிறேன் இல்ல தோன்றுகிறது. நம்ம அது என்னுடையதுன்றத சொல்லிட்டு அப்புறம் நினைக்கிறேன்னு சொல்லுவோம். அவங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அது என்னுடையதுன்னு சொல்லுவாங்க. லக்தா ஹே நினைக்கிறேன். वो मेरा है அது என்னுடையதுன்னு. லக்தா ஹே वो मेरा है. அடுத்தது, அது என்னுடையது இல்லை என்று நினைக்கிறேன். லக்தா ஹே वो मेरा नहीं है. லக்தா ஹே நினைக்கிறேன். वो அது மேரா என்னுடையது, நஹி ஹை இல்லைன்னு. லக்தா ஹை वो मेरा नहीं है. லக்தா ஹை वो मेरा नहीं है. உனக்கு என்ன தோணுது? तुझे क्या लगता है? तुझे உனக்கு क्या என்ன लगता है தோணுது. तुझे क्या लगता है? तुझे क्या लगता है? ஸோ அவ்வளதாங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு சென்டென்ஸையும் 2க்கு மேல 3 வாட்டி 4 வாட்டின்னு சொல்லி நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு மனசுல நல்லா பதிஞ்சிரும். ஒவ்வொரு சென்டென்ஸையும் ரொம்ப பொறுமையா தான் சொன்னேன்றதுனால, முடிஞ்சா நீங்க என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணவும் செய்யலாம். கூட சேர்ந்து சொல்லி பார்த்துட்டே வாங்க. அது இன்னுமே பெட்டர் ரிசல்ட் குடுக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த ஐடியா எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும், இத நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இது வொர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஹிந்தி படிக்கணும், ஹிந்தில பேசணும், ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளோட சேனல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஈஸியாவும் டக்குனு ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம டக்குனு ஹிந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.